தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. அப்ப ஆண்டவர் நம்முடைய கைகளை கொண்டு செய்கிற காரியங்கள்ல அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவரா இருக்கிறார் பாருங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நாம் நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்க, வயசு ஆகிட்டு இருக்க, ஒருவேளை நம்ம இதை செஞ்சு முடிக்காம கண்ணை மூடிட்டோம்னா, இதை செஞ்சு முடிக்காம காலங்கள் கடந்து போயிடுச்சுன்னா அதுக்கான பலனா இல்லை. இல்ல இல்ல, கர்த்தர் சொல்றார், உன்னை கொண்டுதான் முடிப்பேன் நானு. ஏன்னா நீ தான் அதை தொடங்கின, உன்னால தான் நான் என்ன பண்ண போறேன்னா அதை முடிக்க போகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்றேன், எத்தனையோ ஆண்டுகளாக ஒரு செயலை செய்யணும் செய்யணும் செய்யணும்னு திட்டமிட்டு அந்த காரியத்தை செய்ய முடியாம பல தடைகளின் மத்தியில சோர்ந்து போய் இனி இதை செய்யவே முடியாதுன்னு நீங்க தூக்கி போட்ட எத்தனையோ ஃபைலை மீண்டுமா கையில் எடுத்து அதை செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, முடியாதுன்னு நம்பிக்கை இழந்த நீங்க கைவிட்ட சில காரியங்களை செயல்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். உன் கைகள் தான் அதை கட்டி தீர்க்க போகிறது. ஏனென்றால் அதற்கு உன் கைகளினாலே ஆண்டவர் அஸ்திபாரம் போட்டார். ஆகவே நீங்கள் தான் அதை கட்டி தீர்க்க போகிறீர்கள். ஆமென். பிரைஸ் காட். நான் இன்னொரு காரியத்தை கூட நான் இதை கொஞ்சம் இப்படி யோசிச்சேன். எப்படி யோசிச்சேன்னா, சில இங்க கட்டுறது ஆலயம் இல்லையா, நான் சொல்றேன் சில நேரத்தில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கல, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் கூட ஒரு ஆலயம் மாதிரி தான். நம்ம ஜீவியமே ஒரு ஆலயம் மாதிரி தானே, நமக்குள்ள தானே கர்த்தர் வாழ்றாரு. சில நேரத்தில் நம்ம ஜீவியத்தை ஆண்டவருக்குன்னு கட்டி எழுப்பும்போது நம்ம நிறைய ஃபெயிலியர்ஸை பார்ப்போம் இல்லை, ஃபெயிலியர்ஸை பார்ப்போம். வாழ்க்கையில் சில நேரத்தில் சின்ன சின்ன பாவங்கள் வரும் பொழுது, சின்ன சின்ன இடரல்கள் வரும் பொழுது நம்ம என்ன ஆயிடுவோம்னா, அப்படி அந்த பாவத்தில் விழுந்துட்டா, இடறிட்டா, சில நேரங்களில் நிறைய விசுவாசிகள் என்ன ஆயிடுவாங்க தெரியுமா, துவண்டு போயிடுவாங்க. சரி, இனிமே நம்மளால நல்ல விசுவாசியா வாழவே முடியாது போல இருக்கு, உண்மையான விசுவாசியா வாழவே முடியாது போல இருக்கு, கர்த்தருக்காக வாழவே முடியாதுன்னு சொல்லி அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா ஒரு மாதிரி சோர்ந்து போய் முன்ன ஓடின வேகத்தை எல்லாம் அவங்க அப்படியே குறைச்சிப்பாங்க. முன்ன ஜெபித்த ஜெபம்லாம் இருக்காது, முன்ன வேத வாசிச்சதெல்லாம் இருக்காது. என்ன ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலே இல்லாம அப்படியே தொய்ந்து போயிடுவாங்க. நான் சொல்றேன், உன் கைகள் அஸ்திபாரம் போட்டதில்லை, அதை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆமா, உன்னுடைய வாழ்க்கைய, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கூட மகிமையான ஒரு ஆலயமா கட்டி எழுப்ப ஆண்டவர் அனுகிரகம் செய்வார். காரணம், உன் கைகள் அஸ்திபாரம் போட்டிருக்கிறது. அல்லேலூயா. உன் கைகள் கட்டி தீர்க்கும். ஆமென். மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, நீங்க வாசிங்க, அதே 10வது வசனத்தை நாம வாசிச்சோம்னா, அற்பமான ஆரம்பத்தின் நாளை, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம். நல்லா கவனிங்க, அற்பமான ஆரம்பத்தின் நாள், அதாவது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கட்ட வேண்டியது வேலை பெருசு, இந்த ப்ராஜெக்ட் பெருசு, அதுக்கான தேவைகள் அதிகம். இவனுக்கு சோர்சஸ் இல்ல. நல்லா கவனிங்க, முதல்ல இருந்த ராஜா அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு என்ன பண்றேன், நான் ஸ்பான்சர் பண்றேன், ஃபண்டெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். எதுனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, சைன் பண்ணி கஜானாவில இருந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டார். அந்த ராஜா இப்ப இல்லை. இப்ப வேலை நிறைவேறதுக்கு இவர் ஜிஓ பாஸ் பண்ணிட்டாரு, ஜிஓ பாஸ் பண்ணாரு. இப்ப பணம் எங்கிருந்து வரும்ன்றது இப்ப ஒரு கேள்விக்குறியா இருக்குது. வேலை பெருசு, செய்ய வேண்டிய வேலை பெருசு, இதுக்கு பல கோடிகள் ஆகும், பல லட்சங்கள் ஆகும், கையில காசு இல்ல. ஆனா இப்ப அஸ்திபாரம் போட்டாச்சு, வேலை அப்படி 5 அடி செவுரு அப்படி வந்துடுச்சு. இதை வச்சுக்கிட்டு கையில இருக்கிற இந்த சொற்பம், முன்னாடி பாஸ் பண்ண அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு இப்ப கையில யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இப்ப ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருக்குதுன்னா அற்பமா இருக்குது. அந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த பூசு வேலையெல்லாம் பண்ணாம அப்படி போட்ட மாதிரி இருக்கிறது, அதை பார்க்குறாங்கல்ல. அந்த அற்பமான ஆரம்பத்தை பார்க்கும் பொழுது ஒரு வேலை இதெல்லாம் அவள் தான் போல இருக்குது,
நம்ம பாஷையில் சொன்னால் இதால் தான் பூட்ட கேஸு போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணிடாத. அல்லேலூயா. சில ஆட்கள் நான் சொல்கிறேன், இந்த பிஸ்னஸ் மேனுக்கெலாம் சொல்கிறேன் பாருங்கள், சில ஆட்கள்லாம் இந்த ரொம்ப சின்னதாக ஆரம்பிக்கும் போது அதில் அவங்களுக்கு திருப்தியே இருக்காது. திருப்தியே இருக்காது. சில ஆட்கள் நீங்கள் சின்னதாக ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஆள் என்னன்னா எடுத்த உடனே அவன் அம்பானி ஆகணுன்ற மாதிரி கனவு கண்டுட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பான். ஒரு கடை வைக்கிறான்னா அவனுக்கு ஒரே நாளில் அப்படியே 10,000 ரொட்டேஷன் ஆகணும்னு நினைக்கிறான். அப்படியெல்லாம் ஆகாது, அப்படியெல்லாம் ஆகாது இல்லை. ஒரு கடை வைக்கிறோன்னா அங்கே ஒரு நாளைக்கு 5 ரூபாய்க்கு ஆகும், 10 ரூபாய்க்கு ஆகும், 20 ரூபாய்க்கு ஆகும், சில நேரத்தில் ஆகவே ஆகாது. ஆனாலும் கடை திறந்து என்ன பண்ணணும்? உட்காரணும். அந்த இடத்துல கடை திறந்து உக்காந்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நாள் ஆகும் வியாபாரம் சூடு பிடிக்கிறதுக்கு? மாச கணக்கில், வருஷ கணக்கில் ஆகும் அந்த இடத்துல நீங்கள் ஒரு கடையை ஸ்தாபிக்கிறதுக்கு. அப்போ நல்லா கவனிங்க, இன்னைக்கு யாரெல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்களோ நீங்கள் சுற்றி கேட்டு பாருங்க, அவங்களுடைய ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும், ரொம்ப அற்பமான ஆரம்பமாக தான் இருந்திருக்கும். நம்ம விஜிபி கோல்டன் பீச் முதலாளியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஒரு பிலீவர். அவர் சகோதரர் திருவா என்ன பண்ணியிருக்கிறாரு? சைக்கிளில் வச்சு ரேடியோவை சேல் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அதுலேருந்து ஆரம்பித்தது தான் அந்த தெருவா சுற்றி ஆரம்பித்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய வியாபார வித்தகர்களாக மாறி இருக்கிறாங்க. வசந்தன் கோ ஓனர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் வியாபாரத்தில் கொடி கட்டி கோல் வச்சிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பித்தாங்கங்க. அப்போ இந்த சிம்பிளாக ஆரம்பிக்கிறத நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இன்னைக்கு ஒன்றுமே வரலைங்க, இன்னைக்கு ஒன்று வந்தது இல்லை, சந்தோஷப்படுன்றேன் நான். உங்க வியாபாரத்தில் ஒரு நாள் சின்ன வருமானம் வருது, அதை சந்தோஷப்படு. அது ஒரு அற்பமான ஆரம்பம், அதை அசட்டை பண்ணிடாத. அப்ப அதுல இருந்து தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியா ஒரு நாள் அவருடைய ஊழியக்காரங்கிட்ட கேட்கிறாரு, 3 வருஷம் மழையே இல்லை. மழையே இல்லாதப்ப இவர் போய் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இவரோட வேலைக்காரனை அனுப்பி, ஏதாவது தெரியுதா போய் பாருப்பா அப்படின்னா, அவன் போய் பார்த்துட்டு இல்லைன்றான். இப்ப போய் பாரு. அவன் சொல்றான், சும்மா ஒரு உள்ளங்கை மேகம் தான் தெரியுதியா? மேகத்தை எப்படி சொல்றான்? மேகம்னாலே பெருசா தானே தெரியும் வானத்துல. இவன் உள்ளங்கை மாதிரி சின்னோண்டு ஒரு மேகம், அதாவது இவன் பார்த்தா அவனுக்கு ஒரு புள்ளி மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஒரு புள்ளி மாதிரி ஒரு மேகம் தெரியுது. எலியா சொல்லிட்டாரு, ராஜாவை ரதத்தை போட்டின்னு ஓட சொல்லு, பெருமழை வரப்போகுது. அல்லேலூயா. ஆமா, அந்த உள்ளங்கை மேகம் தான் ஒரு பெரிய மழைக்கான அடையாளமாக எலியாவுக்கு தெரிகிறது. எலியாவுக்கு தெரியுது அதுதான் பெரிய மழைன்னு. ஆனா இவனுக்கு எப்படி தெரியுது? அதாங்க உள்ளங்கை மேகங்க. நான் சொல்றேன், உள்ளங்கை மேகமா நீ அதை பார்க்கிற காரணம் உனக்கு அது அற்பமாய் தெரிகிறது. நான் சொல்றேன், ஆவிக்குரியவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லட்டுமா, அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஒரு சின்னதா கொஞ்சம் தான் ஃபண்ட் இருக்குது, இதை வச்சு என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும். ஏன்னா இங்க பாருங்களேன், இப்ப என்ன விஷயம்னா, இங்க இருக்கிற இந்த ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்கன்னு சொன்ன பாருங்க இந்த தாத்தா பாட்டிலாம், இவங்க தான் இப்ப பிரச்சனையே. இவன் ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு அடுத்தது என்ன பேசுவாங்கன்னா, என்ன பேசுவாங்க தெரியுமா? அந்த ஆலயம் எப்படி இருந்தது தெரியுமா? அத்தோட இதை என்ன பண்ணுவாங்க? கம்பேர் பண்ணி பேசுவாங்க. நல்லா கவனிங்களா. நம்ம இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோன்னு வைங்களேன். நம்ம சின்னதா ஹோட்டல் ஆரம்பிக்கும் போதே நம்மளோட ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான், சரவணபவன் ஓனர் என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்வான். நம்ம 1000 ரூபாயில் ரோட்டு கடையில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோன்னா, இவன் எடுத்துகிட்டு போய் அவர் குரோர் கணக்கில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற சரவணபவன் ஓனரோட கம்பேர் பண்ணுவான் நம்மளை. உடனே இவனுக்கு இது நமக்கு சரிப்பட்டு வராது போல இருக்குதுன்னு கிளம்பிடுவான். அதான் பிரச்சனையே. யாரை தூக்கி யாரோட கம்பேர் பண்ணுறது பாருங்க. என்னன்னா, இவன் இந்த ஆயா தாத்தாலாம் என்ன பண்ணுதுன்னா, சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தோட இந்த ஆலயத்தை கம்பேர் பண்ணுது. சாலமோன் எப்படி ஆலயம் கட்டினார் தெரியுமா? அவர் கட்டும்போது மரங்கள்லாம் எங்க இருந்து வந்தது தெரியுமா? கேதுரு மரங்களா கொண்டு வந்தாரு.
தங்கத்தாலே இழைச்சாரு. எவ்வளோ ஆட்கள் வேலை செஞ்சாங்க. எங்க தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். இவ்வளோ ஆளுங்க வேலை செஞ்சாங்களாம், அப்படி சாப்பாடு பொங்குச்சான், இப்படி வேலை நடந்துகிட்டே இருந்துதான். அவங்களுக்கு காஃபி ஆத்தி கொடுக்கறதுக்கே ஒரு 100 பேர் இருந்தாங்களாம். இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. இவரு இங்க ஓட்டுனுக்கிறாரு. இங்க ஆள் வேலைக்கே ஆள் வர மாட்டாங்க. ஃபண்டு கிடையாது, பணம் இல்லை, வேலைகள் நடந்தேறல. அப்ப எந்த சோர்சஸும் கிடையாது. சாலமோனுக்கு கவனிங்க, சாலமோனுக்கு அவங்க அப்பா சேர்த்து வச்சுட்டு போன தங்கமே டன்னு கணக்குல இருந்தது. அவங்க அப்பா சேர்த்து வச்சுட்டு போன தங்கம் டன்னு கணக்குல இருந்தது. அந்த ஊர்ல இருந்த பிரபுக்கள், மந்திரிமார்கள், அந்த ஊர் ஜனங்கள்லாம் கொடுத்த காணிக்க அப்படியே குவிச்சு மலை மாதிரி குவிச்சு வச்சிருந்தாங்க தங்கத்துல. அந்த மனுஷன் எடுத்து ஆலயம் கட்டினாரு, ரைட்டு. ஆனா இங்க எங்க இருக்குது? ஒரு செக்கு போய் பாஸ் ஆகி அங்கிருந்து இங்க வர்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. இதுக்கப்புறம் தான் இதுல இருந்து எல்லாம் வாங்கி எல்லாம் கட்டி இதை கட்டணும். அப்ப இத பார்க்கிறவங்களுக்கு அந்த சாலமோன் ஆலயம் கட்டினதையும் பார்த்துட்டு இந்த செருபாபேல் ஆலயம் கட்டுறதையும் எதையும் ஒப்பிட்டு பார்க்கறாங்க. பார்த்தா அவரு ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணாரு, இவரு நாங்க உப்பு சப்பை எல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி சில ஆட்கள் பேசுறாங்கல்ல. அப்ப இதுதான் அற்பமா மற்றவங்க பார்வைக்கு தெரியுது. அப்ப சொல்றாரு, அற்பமா நினைக்காத, அந்த அற்பமான ஆரம்பத்தினால நீ என்ன பண்ணாத, அசட்டை பண்ணாத. நான் சொல்றேன், சின்னதா ஆரம்பிக்கிறியா, ஒரு சின்ன துவக்கம் தான் இருக்கும், அதுல இருந்து தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. ஆமா, ஒரு சின்ன காரியத்துல இருந்து தான் கர்த்தர் உங்களை பெருசா உருவாக்குவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க படிப்பின் காரியத்துல கூட சரி, ஒரு படிக்கிற விஷயத்துல கூட சரி, ஒரு சின்ன ஆரம்பம் தான். சில நேரத்தில் நம்ம சில சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டோமா, அடுத்த வாட்டி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. 20 எடுத்து ஃபெயில் ஆனா அடுத்தது 25 எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கூட நல்ல முன்னேற்றம் தான். ஆமேன். விளங்குதான் உங்களுக்கு நான் சொல்றது? அடுத்தது 35 அப்புறம் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போ வாங்கிக்குங்க, வாங்குவீங்க, முன்னேறுவீங்க, மேலே வருவீங்க. பிரைஸ் காட். ஆமென். அப்ப அந்த சின்ன ஆரம்பங்களை நீங்க அற்பமான சின்ன பிசினஸ் சின்னதா செய்றீங்களா, நல்லது. இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார், அடுத்த லெவலுக்கு அப்புறம் போய்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆள் எடுத்த உடனே 1 கோடி ப்ராஜெக்ட் தான். சின்னதெல்லாம் எதுவுமே பண்றது கிடையாது. அதெல்லாம் நாங்க சின்னது இல்ல, நான் சொல்றேன் சின்னதுல இருந்தே போங்கன்றேன். ஏன்னா இந்த அற்பமான ஆரம்பங்களை கர்த்தர் மகிமையா மாற்றுவார். அதனால தான் ஆண்டவர் இன்னொரு தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இங்க என்ன சாதாரணமா நீங்க நினைச்சிட்டீங்களா? முந்தின ஆலயத்தினுடைய, சாலமோன் கட்டின ஆலயத்தினுடைய மகிமையை விட சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து கட்டுகிற செருபாபேலுடைய ஆலயம் மிகப்பெரிய மகிமை உள்ளதாய் மாறப்போகிறது. ஆமென். அப்ப நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிளான பிகினிங்ஸ் இருக்குதுல்ல, அதெல்லாம் நீங்க ரொம்ப அற்பமா நினைச்சிடாது. இது என்ன அப்படின்னு எதையுமே துச்சமா நினைச்சிடாதீங்க. அதுல இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை திட்டம் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உள்ளங்கை மேகம். உள்ளங்கை மேகம் அற்பமா நினைக்க, அதுல பெரிய மழை இருக்குது. ஆமென். உள்ளங்கை மேகத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மழையை வைத்திருக்கிறார். ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நான் சொல்றேன், அற்பமான ஆரம்பங்களை அற்பமா நினைக்காதீங்க. சின்னதா ஒரு ஊழியம் கொடுத்துட்டாங்களா, அது அற்பமா நினைக்காதீங்க. சின்ன ஊழியம் தானேன்னு நினைச்சிடாதீங்க. நல்லா செய்யுங்க, கர்த்தர் அங்கிருந்து உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆமா, ரெண்டு பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கிறீங்கன்னா கூட அதை நல்லா செய்யுங்க, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அதை கூட உண்மையா உத்தமமா செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அற்பமான ஆரம்பங்களை கர்த்தர் மிகப்பெரிய மகத்தான காரியங்களா மாற்றக்கூடிய ஆற்றல் நம்ம தேவன் கிட்ட இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சர்ச்சில் சின்னதா ஒரு ஊழியம் கொடுத்துருக்கனால, ஒரு பணிவிட ஊழியம் செய்றீங்களா, ஒரு வீடு விசாரிக்கிற ஊழியம் உண்மையா செய்யுங்க. அதிலிருந்து கர்த்தர் உங்களை உருவாக்குவார். பாருங்க, ஆச்சரியமா உருவாக்குவார். அற்பமான ஆரம்பத்தினால நாம அசட்டை செய்யவே கூடாது. அடுத்தது 4வதாக, இது எப்படிங்க சாத்தியமே கிடையாது, எனக்கு எந்த சோர்சஸும் இல்லையே அப்படின்னா, உண்மையாலுமே இந்த வசனத்தை, இந்த பிரசங்கத்தை ரெடி பண்ணும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினது தான் உங்ககிட்ட சொல்றேன். இது எப்படி ஆகும்? 6வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு,
என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். நல்லா கவனிங்க. என்னுடைய, எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய, அவருடைய ஆவி. நல்லா கவனிங்க. சில நேரத்துல நம்ம கிட்ட பலன் இருக்கிறதுனால சில காரியத்தை செஞ்சிடலாம்னு நினைச்சா அதுல இல்ல. நம்ம பலத்துல கிடையாது, நம்ம பராக்கிரமத்துல கிடையாது, என் ஆவியில ஆகும்னு கர்த்தர் சொல்றாரு. கவனிங்க. எனக்கு எந்த சோர்சஸுமே இல்லையே ஆண்டவரே அப்படின்னு செருபாபேல் அங்கலாய்ச்சானா என்னன்னு தெரியல. ஆண்டவரே எனக்கு வழிகள் தெரியலையேன்னு அவன் ஏங்கனானா என்னன்னு தெரியல. நான் கூட பல நேரங்கள் அப்படி ஜெபிச்சிருக்கிறேன். இன்னைக்கும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா உறுதிப்படுத்தினாரு, என் ஆவியினாலே ஆகும்னு கர்த்தர் சொன்னாரு. அதையே தான் உங்களுக்கும் சொல்றேன். எந்த விதமான வாய்ப்புகளும் அனுகூலமான சூழ்நிலைகள் எதுவுமே இல்லையா? எல்லா பக்கமும் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? நன்மைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லையா? ஆசீர்வாதத்திற்கான வாய்க்கால்கள் எங்குமே தெரியலையா? நான் சொல்றேன், ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையில் இந்த உள்ளங்கை மேகங்கள் கூட தெரியாமல் இருக்கலாம். ஒன்றை மாத்திரம் நீங்க வச்சுக்கங்க, அவருடைய ஆவி அதை செய்து முடிக்கும். ஆமென். அல்லேலூயா. உன்னை கொண்டு செய்ய நினைக்கிறதை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இங்க நம்ம சொந்த பலன் இல்லை, நம்ம ஞானம் இல்லை. அதனால தான் பல நேரங்களில் இந்த ஒரு வார்த்தை தான் நம்மளை உற்சாகப்படுத்தி நடத்துது. ஏன் அப்படின்னா, நாம நம்ம பலத்தில் ஏதாவது போராடி பிரயாசப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் சொல்லப்பா, உன் பலம்லாம் இல்லை, உன் ஆற்றல்லாம் வேணாம்ப்பா, நீ இரு, நான் செய்ய போறத பாரு, ஜஸ்ட் பாரு, நான் செய்யறேன், நீ பாரு. எல்லாரும் சொல்லுங்க, அவர் செய்வார், நீ பாரு, அவர் செய்வார், நீ பாரு. அப்ப அவர் செய்வார்னா எப்படி செய்வார்? உன்னை கொண்டுதான் செய்வாரு. ஆனா உன் பலத்தை இப்ப அவர் யூஸ் பண்ணல, உன் பவரை யூஸ் பண்ணல, உன் ஞானத்தை யூஸ் பண்ணல, உனக்கு இருக்கிற தாளந்துகளை யூஸ் பண்ணல. இங்க முழுக்க முழுக்க தேவ ஆவியானவர் அவருடைய பலத்தினாலே அதை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர் செய்யறத நீங்க அமர்ந்திருந்து பாருங்கள். ஆமென். நானே தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகத்தான காரியங்களை அமர்ந்திருந்து பார்த்து அவரே தேவன் என்று அவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எந்த சோர்சஸும் இல்லையா? பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நம்ம கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, நீர் என் தேவன் பா. அல்லேலூயா. ஆமா, எனக்கு வடக்குல இருந்து ஒத்தாசை வரல, தெற்குல இருந்து வரல, நான் உங்களை நோக்கி என் கைகளை விரிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆவியினாலே இது ஆகும். ஆமென். கடைசியா மறுபடியும் அந்த 10வது வசனத்தை வாசிங்க. நான் முடிக்க போகிறேன், ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வாசிப்போம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும், கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். இந்த மனுஷன் இவர்னா இன்ஜினியரிங்கா படிச்சாருன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி கொத்தனார் மேஸ்திரி வேலை பார்த்தாரான்னு தெரியல. ஆனா வேலைக்கெல்லாம் ஆள் கூப்பிட்டா வரமாட்டாங்க. அடப்ப, ஏன்னா அவனுக்கு இப்போ அவன் வயிற்ற கழுவுறதே பெரிய வேலையா போச்சு. வாங்கப்பா, ஏதாவது சர்ச்சில் ஏதாவது வேலை செய்யலாம், கோயில் கட்டலான்னு கூப்பிட்டா வரமாட்டானுங்க. இவரா போய் என்ன பண்றாருன்னா, கல் எடுத்து வச்சு கலவை கலந்து இவரா வட்டு கொண்டு விட்டு வட்டு பிடிக்கிறார் போல இருக்குது. இவர் வட்டு பிடிக்கிறத கர்த்தர் பார்க்கிறாராம். இவனுடைய கைகள் இருக்கிற இந்த தூக்கு நூலை 7 கண்களை உடைய கர்த்தர் எப்படி பார்க்கிறாராம்? சந்தோஷமாய் எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷமாய் பார்க்கிறார். சொல்றேன், நீ ஆண்டவருக்காக படுகிற பிரயாசங்களை அவர் உற்று நோக்குகிற தேவன். உன்னால எது முடியுமோ, உன் பலத்துக்கு எது முடியுமோ அதை நீ செய்யறல்ல, அதை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமா, உன்னால என்ன முடியுமோ. ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஆட்களே இல்லைன்னா நாமளே போய் மண் எடுத்துன்னு வரணும், நாமளே போய் சிமெண்ட் எடுத்துன்னு வரணும், நாமளே போய் கல் எடுத்துன்னு வரணும், நாமளே கலக்கணும், நாமளே தண்ணி ஊற்றிக்கணும், நாமளே எடுத்து வைக்கணும், நாமளே பிடிக்கணும். ஹெல்ப்புக்கு கூட ஒரு 2-3 பேர் இருந்தா பரவாயில்ல, இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்ல. அப்ப தனியா இந்த மனுஷன் பிரயாசப்படுறான்ல, அந்த தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் எப்படி பார்க்கிறது? சந்தோஷமாய் பார்க்கிறது. நான் சொல்றேன்,
உன்னையும் அவர் சந்தோஷமாய் பார்க்கிறார். ஆண்டவருக்காக நீ படுகிற பிரயாசங்களை அவர் சந்தோஷமாய் பார்க்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், உனக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தோம், உனக்கு தாளந்துகள் இல்லாமல் இருந்தோம், பெரிய படிப்புகள் இல்லாமல் இருந்தோம், என்ன உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பெரிய பணக்காரன் இல்லை, நம்ம பெரிய வசதி படைத்தவர்கள் இல்லை, மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இல்லை. தேவன் நமக்கு என்ன தாளந்துகளை கொடுத்தாரோ, என்ன திராணி கொடுத்தாரோ அதுக்கேற்றபடி நாம ஏதோ ஒரு தூக்கு நூலை பிடிச்சு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுறோமா, என் கிரியைய அவருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை, நீ ஆண்டவருக்காக படுகிற பிரயாசத்தை, நீ ஆண்டவருக்காக எடுக்கிற முயற்சி, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் நீ படுகிற பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, நீ படுகிற உண்மையான பிரயாசங்களை, கர்த்தருக்காக நீ உண்மையா உழைக்கிறத, தேவனுடைய ராஜ்யத்திற்காக உன் அர்ப்பணித்திருக்கிறத ஆண்டவர் அறிவார். அந்த உண்மையான பிரயாசம் தான் உன் கையில் இருக்கிற தூக்கு நூல். யாரு வந்தாங்களோ வரலையோ, யாரு ஈடுபட்டாங்களோ ஈடுபடலையோ, இது தேவனுடைய காரியம், தேவனுடைய ஊழியம்னு நீ செய்யறல்ல, இது 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 நான் ஆண்டவருக்காக செய்யறது அப்படின்னு அர்ப்பணிச்சு ஓடுறல்ல. இங்க யாரையும் சார்ந்து இல்ல, யாரையும் பார்க்கல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்ன கிண்டல் பண்ணாலும் பரவாயில்லன்னு நீ ஓடி ஓடி செய்றியே, உன் கையில் இருக்கிற தூக்கு நூலை, உன் கையில் இருக்கிற அந்த அன்பின் பிரயாசத்தை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆண்டவர் இதை சந்தோஷமாய் பார்த்து செருபாபேலை ஆசீர்வதித்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது, நான் அதை சொல்றேன். 6வது வசனத்தினுடைய பிந்தைய பகுதியை நீங்க படிங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக. கவனிங்க, அதற்கு இவன் அந்த வேலையை செஞ்சு முடிப்பதற்கு செருபாபேலுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. நல்ல கவனிங்க, கிருபை உண்டாவதாக. நான் சொல்றேன், நீ அப்படி பிரயாசப்படுவானா உனக்கு தேவையான கிருபை ஆண்டவரே தருவார். செருபாபேலுக்கு கிருபை உண்டாவதாக, செருபாபேலுக்கு கிருபை உண்டாவதாக. நான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கையிலும் இந்த வருஷத்துல செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை செய்து முடிக்கிறதுக்கு, உங்க சொந்த வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, தேவனுடைய ஆலயத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக என்னெல்லாம் செய்ய திட்டமிட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் செய்து முடிக்க உங்களுக்கும் கிருபை உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பிரைஸ் காட். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவா. பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவா. முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். சொல்லுங்க பார்க்கலாம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவையெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவையெல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்
அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். சொல்லுங்க பார்க்கலாம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா? அருமையான தேவச்சனமே, உன் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய தடைகளை பார்த்து மலைத்து போகாத. இவ்வளோ தடைகளா? எத்தனை வருஷம் இந்த தடை நீடிக்கும்? யோசிக்காத. தடைகளை நீக்கிறவர் உன் வாழ்க்கையில் இருக்கிறாரு. பெரிய பர்வதங்கள் சமபூமி ஆகிறத நீ பார்க்க போகிற இந்த வருஷத்துல, பெரிய தடைகள் எல்லாம் இல்லாமல் போக போகிறத பார்க்க போகிற இந்த வருஷத்துல, அல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தின் நாட்களை அசட்டை பண்ணிடாதீங்க. இந்த அற்பமான ஆரம்பம் ரொம்ப நல்லது. சின்ன ஆரம்பம் தான் நல்லது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. உன்னை கொண்டு தொடங்கின காரியத்தை உன்னை கொண்டு தான் முடிப்பாரு. உன்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய நினைச்சிருக்காரு அதை நிச்சயமா அவர் செய்து முடிப்பார். ஆண்டவருடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? உன்னை கொண்டு உன் கரத்துல தான் அதை அவர் செய்ய தொடங்கினாரு. நீ தான் அதை செஞ்சு முடிக்க போற. இதெல்லாம் எப்படி நடக்கும்? அவர் ஆவியினால நடக்கும். அவர் ஆவியை உன் மேல ஊற்றுவார். அவர் ஆவியின் பலத்தினால உன்னை நிரப்புவார். தேவ மகிமை உன் ஆளுகை செய்யும். கர்த்தர் நடத்துவார். உன் பலன் இல்லை, உன் தாளந்து கிடையாது, உன் திறமைகள் இல்லை. அவரால் இது ஆகும். ஆண்டோடைய கரத்துல ஒப்புக்கொடு. கடைசியா நீ இன்னைக்கு செய்யறத அப்படியே செஞ்சுக்கிட்டே இரு. இன்னைக்கு நீ தனியா பிரயாசப்படுறியா? யாரும் உனக்கு கூட இல்லையா? உதவிக்கு ஆள் இல்லை. ஒருவேளை மற்றவங்களாம் பார்த்து பரியாசம் பண்ற நிலையில இருக்குதா? உன் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தர் பார்க்கிறாரு. உன் பிரயாசத்தை ஆண்டவர் அறிவார். நீ ஆண்டவருக்காக எடுக்கிற எஃபர்ட்டை, ஆண்டவருக்காக போடுற முயற்சிகள் ஒரு நாளும் வீணாகாது. ஆண்டவர் நிச்சயமா அதை ஆசீர்வதிப்பார். உன்னை நன்மைகளால் நிரப்புவார். கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ள தெய்வம், எங்களை இம்மட்டுமாய் நடத்துகிற எல்லா தயவுக்காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. சற்ற நேரில் மறைங்க ராஜா. சகல தீங்கருக்கும் விலைக்கு பாதுகாப்பிறார். நன்மை நாள் கிருபை நாள் முடிச்சுட்டுங்க. இந்த வருஷம் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய பாதைகள் நெய்யாய் பொழியற்ற ஆண்டவரே. பர்வதங்கள் நீங்கி பிள்ளைகளுடைய வழிகள் வாய்க்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவருடைய எல்லா அன்பின் பிரயாசங்களையும் நீ சந்தோஷமாய் பார்க்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இவர்கள் ஆண்டவரே செய்ய திட்டமிட்டிருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறதற்காக நன்றி ராஜா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.